ஹாய் கைஸ், இன்றைக்கி கொரியாவில் பேபிஸ்க்கு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு ரைஸ் பஃப். இந்த ரைஸ் பஃப் வந்துட்டு 6 மந்த்ஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் அவங்க வந்துட்டு கிரிப் பண்ணி சாப்பிடும் போதே வாயில் வந்துட்டு மெல்ட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு போய் அவங்களுக்கு வந்துட்டு லைக் குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாதோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரைஸ் பஃப் தான். இது வந்து நிறைய ஃப்ளேவர் அவைலபிள். லைக் இந்த மாதிரி ஆப்பிள் ஃப்ளேவர், பட் இந்த ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்துட்டு ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்குது. லைக் பிளாங்காக இருக்கும், அதில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் எதுவுமே சுகர் இருக்காது. சுகர் இல்லாமல் தான் எல்லா ஸ்நாக்ஸுமே இருக்கும். இங்கே பேபிக்கு உள்ள ஸ்நாக்ஸில் எதுலேயுமே சுகர் அவைலபிளே இருக்காது. ஸோ அது ஒரு நல்ல பாயிண்டிங்க. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், எமர்ஜென்சி பேபிக்கு ஃபுட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் இது கேரி பண்ணுவேன். இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஹீட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பேபிக்கு கொடுத்துடலாம். ஓவனில் வைக்கலாம், இல்லைனா ஓவன் இல்லாத டைமில் வந்துட்டு நம்ம வாட்டர் பாயில் பண்ணி அதில் வச்சு ஹீட் பண்ணி உடனே பேபிக்கு கொடுக்கலாம். பட் நான் இது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதுவும் நிறைய ஃப்ளேவரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு போரிச் மாதிரி, இது மால் அந்த மாதிரி எல்லாமே சுற்ற போகிறோம். பேபி கெஃபேன்னு இருக்கும், அங்கே இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம இது கேரி பண்ண வேண்டியதில்லை. அங்கே சால்வ் போட் இட். ஸோ see you on the next vlog guys. Bye bye.